குக் வித் கோமாளி ஷூட்டிங் ஸ்பாட்டில் கானா வினோத் பண்ண மோசமான விஷயங்களை பற்றியும் அவர் ஒரு டைமும் விஜய் டிவிக்கு ஷூட்டிங்க்கு வரும்போது எப்படி வராரு, அவர் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக திவாகர் மறுபடியும் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு. கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி மாகாப்பா, புகழ், அப்புறம் கானா வினோத் இவங்க 3 பேர் மேலேயும் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அதில் குக் வித் கோமாளி ஷூட்டிங் ஸ்பாட்டில் புகழ், கானா வினோத், மாகாப்பா இவங்க எல்லாருமே என்னை ரொம்ப இழிவாக தரக்குறைவாக பேசுகிறாங்க. மாகாப்பா இரும்பு கம்பியால் வச்சு விளையாட்டுன்னு சொல்லி அடிக்கிறாரு, எனக்கு வலிக்குது. கானா வினோத் ஒரு டைமும் ஷூட்டிங்கு வரும்போது கஞ்சா அடிச்சுட்டு தான் வராரு. பிக் பாஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியிலுமே அவர் அப்படி தான் வந்தார். அதை நான் நோட் பண்ணி வார்னிங் கொடுத்தேன். ஆனால் அதை யாருமே பெருசாக கண்டுக்கல. அங்கே தான் அப்படி பண்ணுறாருன்னு பார்த்தா ஒரு சமையல் ஷோ, ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஷோலையுமே அவர் அப்படி தான் திரும்ப வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி வர்றதால அது அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போகிறதில்ல. ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எங்களை மாதிரி கோமாளிகளுக்கும் சக கண்டஸ்டன்ஸுக்கும் அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த போதையில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள், பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஓவராக வல்கராக பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் திவாகர் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை கடந்த ஒரு 4-5 நாட்கள் முடி கொடுத்ததால தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கானா வினோத், புகழ், அப்புறம் மாகாப்பா இவங்க 3 பேருமே சென்னையில் உடைய போலீஸ் ஸ்டேஷன் நேரில் போயிட்டு அவங்க விளக்கத்தை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் அங்கே பெருசாக ஆக்ஷன் எடுக்காததால இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் திவாகர் மறுபடியும் இன்னொரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டில் போன டைம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விட இப்போ குற்றச்சாட்டுகளை அதிகப்படுத்தி கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும், எப்படி ஒரு தனிநபர் மேலே அவங்க கையை வைக்கலாம், பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோவில் அது எடிட்டர் வெர்ஷனாகவே இருக்கட்டும், அங்கே அவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, அவங்கள யாருமே ஒருத்தவங்க கூட கேள்வி கேட்கல, கண்டென்ட்டுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்களா? அப்போ கானா வினோத் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான நபர் அப்படிங்கிறதுக்காக அவர் எந்த வேணா உச்சத்துக்கும் வேணால் போகலாமா? அவர் தட்டி கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? ஒரு ஷோவோட ஆங்கர் அப்படிங்கிறதுக்காக மாகாப்பா என்ன அடிக்கலாமா? இரும்பு கம்பியை வச்சு தாக்கிறதுக்கு அவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்ததுங்கிற மாதிரி இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காரு. இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மாகாப்பா, புகழ், அப்புறம் கானா வினோத் இவங்க நேரில் ஆஜராகிறாங்களா, இல்லை அவங்க தரப்பில் என்ன விளக்கம் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.